வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். தெனாலிராமன் கதைகள். உலகின் பிரபலமான தமிழ் நகைச்சுவை கார்லபதி தெனாலி ராமகிருஷ்ணா கிபி 1509 முதல் 1529 வரை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த அஷ்டதிக் கஜங்களில் ஒருவர். இவர் விகடகவி, குமாரபாரதி என்ற பட்டங்கள் பெற்றவர். இவருடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பல கதைகளாக வழங்கப்படுகின்றன. அவற்றிலிருந்து சில. புலவரை வென்ற தெனாலிராமன். ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு வித்யாசாகர் என்ற ஒருவர் வந்திருந்தார். அவர் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த புலவர். தம்மை போல யாரும் புலமை பெற்றவர் இருக்க முடியாது என ஆணவம் கொண்டவர். அதனால் ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள புலவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து வெற்றி பெற்று பெருமையாக திரிந்து கொண்டிருந்தார். அவ்வாறே ஒரு நாள் விஜயநகரத்திற்கும் வந்தார். அவர் ராயரின் அவைக்கு வந்து தன் திறமையை வெளிப்படுத்தினார். அந்த அவையில் பெத்தண்ணா, சூரண்ணா, திம்மண்ணா போன்ற புலவர்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லவர்கள். அவர்கள் கூட வித்யாசாகரை கண்டு அஞ்சி பின்வாங்கினர். தன்னிடம் வாதிட யாரும் முன்வராததை கண்ட வித்யாசாகர் ஆணவமுற்றான். தன் அவையில் சிறந்தவர்கள் இல்லையே என ராயருக்கோ பெரிய வருத்தம். அந்த சமயத்தில் தெனாலிராமன் அவை முன் வந்து, பண்டிதரே, உம்மிடம் வாதம் புரிய நான் தயார். இன்று போய் நாளை வாருங்கள் என்றான். இதை கேட்டதும் மன்னருக்கும் மற்ற புலவர்களுக்கும் உற்சாகமாக இருந்தது. அவர்கள் ராமனை வெகுவாக பாராட்டினர். இருந்தாலும் மறுநாள் வித்யாசாகரரை ராமனால் வெல்ல முடியுமா என்று அனைவருக்கும் சந்தேகம் வந்தது. மறுநாள் ராமனை ஆஸ்தான பண்டிதரை போன்ற விலையுயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரித்து அவைக்கு அழைத்து வந்தனர். ராமன் தன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை வைத்திருந்தான். வாதம் ஆரம்பமாகியது. வித்யாசாகர் ராமனின் கையில் இருந்த கட்டை பார்த்தார். அது என்னவாக இருக்க முடியும் என்று அவரால் ஊகிக்க முடியவில்லை. எனவே, ஐயா, கையில் வைத்திருக்கின்றீர்களே, அது என்ன என்று கேட்டார். ராமன் அவரை அலட்சியமாக பார்த்து கம்பீரமாக, இது திலாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூல், இதை கொண்டு தான் உம்மிடம் வாதிடப் போகிறேன் என்றான். வித்யாசாகருக்கு குழப்பம் வெளியிட்டது. அவர் இதுவரை எத்தனையோ நூல்களை படித்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். ஆனால் ராமன் கூறியது போல் இப்படி ஒரு நூலை பற்றி இதுவரை கேள்விப்பட்டதில்லை. அந்த நூலில் என்ன கூறியிருக்குமோ, அதற்கு தம்மால் பதில் சொல்ல முடியுமோ முடியாதோ என்ற பயம் ஏற்பட்டது. அதனால் நயமாக வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அன்றிரவு வித்யாசாகர் பல்வாறு சிந்தித்து பார்த்தார். ராமன் கூறிய நூல் புரிந்து கொள்ள முடியாத நூலாக இருந்தது. இதுவரை தோல்வியை கண்டிராத அவர் ராமனிடம் தோல்வியடைய விரும்பவில்லை. ஆகவே அந்த இரவே சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டே ஓடி போய்விட்டார். மறுநாள் அனைவரும் வந்து கூடினர். ஆனால் வித்யாசாகர் வரவில்லை. விசாரித்த பொழுது அவர் இரவே ஊரை விட்டு ஓடி போய்விட்டார் என்ற செய்திதான் கிடைத்தது. வெகு சுலபமாக அவரை வென்ற ராமனை அனைவரும் பாராட்டினர். மன்னர் ராமனிடம், ராமா, நீ வைத்திருக்கும் திலகாஷ்ட மகிஷ பந்தன என்ற நூலை பற்றி நானும் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே, அதை எங்களுக்கு காட்டு என்றார். ராமன் மூடியிருந்த பட்டு துணியை விளக்கினான். ஏடுகள் எதுவும் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக எள், விறகு, எருமையை கட்டும் கயறு இருந்தது. அதை கண்டதும் எல்லோரும் வியப்புற்றனர். ராமன் உடனே, அரசே, திலகம் என்றால் எள்,
காஷ்டம் என்றால் விறகு, மகிஷபந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு. இதன் உட்பொருளை வைத்துத்தான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று சொன்னேன். இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்தே ஓடிவிட்டார் என்று கூறி சிரித்தான். அனைவரும் சிரித்தனர். மன்னர் ராமனை பாராட்டி பரிசுகளை அளித்தார். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். ஒரு முறை ராஜகுருவை தெனாலிராமன் அவமானப்படுத்தி விட்டான் என்ற குற்றச்சாட்டு அரசவைக்கு கொண்டு வரப்பட்டது. தெனாலிராமனின் எந்த சமாதானத்தையும் அரசர் கேட்க தயாராக இல்லை. ராமனுக்கு தண்டனையை அளித்து விட்டார். ராமன் மீது பொறாமை கொண்ட ராஜகுருவும் மன்னனை தூண்டிவிட்டார். ராஜகுருவை அவமதித்து மன்னரையே அவமதிப்பதாகும். எனவே இக்குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி ராஜகுருவையே தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் மன்னர். ராஜகுரு தண்டனையை கூறினார். கழுத்து வரை தெனாலிராமனை மண்ணில் புதைத்துவிட்டு யானையின் காலால் தலையை இடறச் செய்து கொள்ள வேண்டும் என்று தண்டனை அளித்தார். ஆணையை சிறைமேற்கொண்ட காவலர்கள் ராமனை இழுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்றனர். வழியில் ராமன் அவர்களோடு என்னென்னவோ பேச்சு கொடுத்து பார்த்தான். ஆனால் ராஜகுரு காவலர்களை எச்சரித்து தெனாலிராமன் ஏதேனும் பேசி தப்பித்து விடுவான், அதனால் எதுவும் பேசாதீர்கள் என்று கூறியிருந்தார். இந்த எச்சரிக்கை காரணமாக காவலர்கள் எதுவும் பேசாமல் நடந்தனர். ஊருக்கு எல்லையில் காடு இருந்தது. அங்கே ஒற்றையடி பாதை வழியே தெனாலிராமனை அழைத்துச் சென்றனர். மக்கள் நடமாட்டமில்லாத அமைதியாக இருந்த இடத்தில் நின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டினார்கள். தெனாலிராமனை அந்த பள்ளத்தில் இறக்கி கழுத்தளவு மண்ணால் மூடிவிட்டு யானையை கொண்டு வர அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். தெனாலிராமன் தப்பிச் செல்ல வழியறியாது திகைத்து மண்ணுக்குள் தவித்துக் கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் ஒற்றையடி பாதை வழியாக யாரோ வருவது தெரிந்தது. ஐயா ஐயா என்று தெனாலிராமன் பெரும் குரல் எடுத்து கூவி அழைத்தான். அந்த மனிதன் ராமனின் குரலை கேட்டு மெதுவாக அச்சத்துடன் அருகே வந்தான். அவனை பார்த்த ராமன், பயப்படாதீர்கள், அருகில் வாருங்கள் என அழைத்தான். வந்தவன் தன் முதுகில் இருந்த துணி மூட்டையை கீழே இறக்கி வைத்துவிட்டு ராமனின் முகத்தருகே அமர்ந்தான். யாரையா உம்மை மண்ணுக்குள் புதைத்தது என்று கேட்டான். ராமன் வந்தவனின் முதுகை பார்த்தான். அவன் ஒரு வண்ணான். மூட்டை சுமந்து சுமந்து அவன் முதுகு வளைந்து கூணாகி இருந்ததை கண்டு தெரிந்து கொண்டான். சட்டென சமயோஜிதமாக பேசினான் ராமன். ஐயா, நானும் உம்மை போல கூணனாகத்தான் இருந்தேன். ஒரு பெரியவர் என்னிடம் ஒரு நாள் முழுவதும் மண்ணுக்குள் புதைந்திருந்தால் கூன் நிமிர்ந்து விடும் என்று சொன்னார். நான் காலை முதல் மண்ணுக்குள்ளேயே இருக்கிறேன். என்னை தூக்கிவிடும், என் கூன் நிமிர்ந்து விட்டதா என்று பார்க்க ஆசையாக இருக்கிறது என்றான் தெனாலிராமன். கூணனும் ராமனை வெளியே எடுத்தான். ராமன் தன் கூணல் நிமிர்ந்து விட்டதாக மகிழ்ச்சி கொள்வது போல் நடித்தான். அதை உண்மையென நம்பிய கூணனாகிய வண்ணான் தன்னையே மண்ணில் புதைத்து தன் கூணல் நிமர வழி செய்யும்படி வேண்டிக் கொண்டான். தெனாலிராமனும் மண்ணானை குழிக்குள் இறக்கி கழுத்து வரை மண்ணால் மூடிவிட்டு தன் வீடு நோக்கி சென்று விட்டான். யானையுடன் வந்த காவலர்கள் தங்கள் விட்டுச் சென்ற இடத்தில் ராமனுக்கு பதிலாக வேறொருவன் இருப்பதை பார்த்து திகத்தினர். அந்த வண்ணானை அழைத்து கொண்டு போய் மன்னனிடம் சென்று ராமனின் தந்திரத்தை கூறினர். ராமனின் திறமையைக் கண்டு அவனை மன்னித்து விடுதலை செய்தார் மன்னர். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat,
14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.